பனாமா ரகசிய ஆவணங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இலங்கையின் 3 நிறுவனங்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ளன. பனாமா ரகசிய ஆவணங்களில் உள்ள ரகசியங்கள் அம்பலமானதை அடுத்து உலகம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டாலும் அது தொடர்பாக இலங்கை முறையான விசாரணையை நடத்துவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. எவ்வாறாயினும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் சிறு அளவிலேனும் தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும் என்பதே அநேகமானவர்களின் கருத்தாக அமைந்துள்ளது. வணிக உலகை அச்சத்தில் ஆழ்த்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் மூலம் உலகின் செல்வந்த மற்றும் அதிகாரம் பொருந்திய குழுவினர் தமது சொத்துக்களை மறைப்பதற்காக வரி சலுகையை பயன்படுத்தியுள்ள விதம் தொடர்பில் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன. அந்த ஆவணங்களில் உள்ள தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் 3 நிறுவனங்கள் தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. புலனாய்வு ஊடகங்களின் சர்வதேச ஒன்றியத்தை மேற்கோள் காட்டி அயர்லாந்தின் ஐரிஸ் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட நிதி முறைகேடுகளை கண்காணிக்கும் வரைபடத்தில் இலங்கையும் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கும் நிறுவனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 இலங்கை நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை பெறுவதில் மாத்திரம் நின்றுவிடாது இலங்கை அரசாங்கத்தின் பதிலை பிரதிபலிக்க வேண்டியதும் அத்தியாவசியமாகும் என இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவரான சந்திரா ஜெயரத்ன இன்று இலங்கையின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களை வழிநடத்த வேண்டியது அவசியம் எனவும் சந்திரா ஜெயரத்ன தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிதி குற்ற விசாரணை பிரிவு, புலனாய்வு திணைக்களம், லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, நிதி விசாரணை பிரிவு, நாணய கட்டுப்பாட்டு திணைக்களம் மற்றும் பாரிய அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு என்பன உடனடியாக தம்மிடம் உள்ள அவலங்களை திரட்டி கூட்டு உபாயங்களூடாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு தகவல் கட்டமைப்பில் உள்ள தகவல்கள் மற்றும் விசாரணை தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என சந்திரா ஜெயரத்னவின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் 4 வகையான பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்துள்ளார். இலங்கையில் ஊழல்கள், மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் ஊடாக சம்பாதிக்கப்பட்ட பணம் உலகின் பல்வேறு நாடுகளில் வைப்பில் ஏற்பட்டுள்ளதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி கடந்த 1 வருடத்துக்கு மேலாக சுட்டிக்காட்டி வந்துள்ளது. இதுவரை 512 முறைப்பாடுகளை நாம் முன்வைத்துள்ளோம். இந்த முறைப்பாடுகளில் விசாரணை நிறைவு செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நீதிமன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாமை துரதிர்ஷ்டவசமாகும். මේ සම්බන්ධයෙන් විමර්ශන කටයුතු අවසන් වෙච්ච පැමිණිලි වලට පවා ලංකාවේ තාමත් අධිකරණ ක්‍රියාදාමයන් සිදු වෙලා නැතිකම இலங்கை மத்திய வங்கியின் கீழுள்ள நாணய கட்டுப்பாட்டு திணைக்களம் தற்போது எழுந்துள்ள இந்த சர்ச்சை தொடர்பில் மௌனம் சாதிக்கின்றது. இத்தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநரிடம் கேட்டறிவதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை.